நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. புதன் பகவானுக்குரியது, புத்திக்குரியவன் புதன் என்பதை மறந்து விடாதீர்கள். படிப்பு சிறப்பதற்கு ஒவ்வொருவரும் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது முக்கியம். போட்டு பாருங்க, நல்லது. இன்னைக்கு பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் ரெண்டுமே இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதனால பயன்படுத்தி கொள்ளலாம். முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். மாறுகிற ராசியை மட்டும் இப்போ சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடி தரும். அஸ்வினியிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். நாள் முழுக்க 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஏன்னா திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயிலிருந்து படிங்க, நல்லது. பச்சை பயிறு வேக வைங்க, கொள்ளு வேக வைங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் குறையும். மற்றவங்களுக்கு உங்க மேல குலதெய்வத்தை நினைச்சு காக்கைக்கு சோறு கொடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் திசை நிறம். 2 நாட்களும் இல்லை. வியாழக்கிழமை தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்துல ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், கவனம். அனுகூலமான எண் திசை நிறம். திரும்பவும் சொல்றோம், இல்லை இல்லை இல்லை. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடியிலே இருப்பது. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி. 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமான் கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி அல்லது பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, சந்தோஷம். உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில செவ்வாய்க்கிழமை தீபம் போடுங்க. 2 நாளும் உங்கள் வாழ்க்கை உயரும், ஜெயிப்பீர்கள். திருஷ்டி இருக்கு, வழிபாடு செய்யணும். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை நீலம் புதன். நாள் முழுக்க 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஏன்னா திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. ஓம் பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமை பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் கோயிலிருந்து படிங்க. புதன்கிழமை ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயிலிருந்து படிங்க, நல்லது. பச்சை பயிறு வேக வைங்க, கொள்ளு வேக வைங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் குறையும். மற்றவங்களுக்கு உங்க மேல குலதெய்வத்தை நினைச்சு காக்கைக்கு சோறு கொடுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், வெற்றி, பொறுமை ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். என்ன திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, மற்றவங்களுக்கு உங்க மேல சில மந்திரங்கள் சொல்லுங்க. நாள் முழுக்க மனசுக்குள்ள ஓடட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, தஷனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பச்சை பயிறு வேக வைத்து சாப்பாடு கொடுங்க. குலதெய்வத்துக்கு நினைச்சுக்கிட்டு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சிம்மராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பா இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெத்து கெத்து, வீண் வீம்பு, அலட்டல் அதிகமா இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில செவ்வாய்க்கிழமை தீபம் போடுங்க. வேற சில வழிபாடுகள் 3 பேருக்குமே சொல்றோம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 4 வடக்கு பச்சை புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குஜனே போற்றி,
குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடியில இருப்பது. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி. 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயகர் பெருமான் கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி அல்லது பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செலவு இருக்கிறது. கவனம். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடியில இருப்பது. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி. 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயகர் பெருமான் கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி அல்லது பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, நல்லது. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் கிழமை எப்படியோ போயிடுச்சு. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை, வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற குழப்பம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை செவ்வாய், 4 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, அகத்தியரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, ஜரத்காருவே போற்றி, ஜெய்மினியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நல்ல புத்தகம், நல்லா எழுதியிருக்கார். நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிரமம் பார்க்காம புளி சாதம் அல்லது கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாளும் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். தோல்வி தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். அவசரம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். நீங்க சுறுசுறுப்பு நினைப்பீங்க, அது அவசரமா இருக்கும். என்ன பண்றது சொல்றோம். வழிபாடு பண்ணும். விருச்சிக ராசிக்கார நேயர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில 3 நட்சத்திரக்காரர்களுமே தீபம் போடணும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். புதன்கிழமை வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு வெள்ளை செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, அகத்தியரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, ஜரத்காருவே போற்றி, ஜெய்மினியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நல்ல புத்தகம், நல்லா எழுதியிருக்கார். நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிரமம் பார்க்காம புளி சாதம் அல்லது கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாளும் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள். தோல்வி தடுக்கப்படும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும், நல்லது. சூப்பர். 2 நாளும் உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்பனே போற்றி, வராகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசியே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு செவ்வாய்க்கிழமை புளி சாதமும், புதன்கிழமை பச்சை நிற உணவு எது வேணா இருக்கலாம். பச்சை நிறம் புதனுக்குரியது. அதில் ஒரு நுட்பமான காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் சயின்ஸ் பதில் சொல்லாது. கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சாதம் கொடுங்க, நல்லது.
மகர ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, வெற்றி. உங்கள் பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் 2, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 5, 6 வடக்கு தெற்கு பச்சை நீலம் புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்பனே போற்றி, வராகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசியே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு செவ்வாய்க்கிழமை புளி சாதமும், புதன்கிழமை பச்சை நிற உணவு எது வேணா இருக்கலாம். பச்சை நிறம் புதனுக்குரியது. அதில் ஒரு நுட்பமான காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் சயின்ஸ் பதில் சொல்லாது. கொடுங்க, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சாதம் கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சரியில்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அவர்தான் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு, 3 பேருக்கும் சொல்றோம். நிதானம், பொறுமை, வீம்பு வெத்து கெத்து வேண்டாம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை செவ்வாய், 4 தெற்கு சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, அகத்தியரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, ஜரத்காருவே போற்றி, ஜெய்மினியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நல்ல புத்தகம், நல்லா எழுதியிருக்கார், நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிரமம் பார்க்காம புளி சாதம் அல்லது கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாளும் வழிபாடு முக்கியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்க மாட்டீர்கள், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்பனே போற்றி, வராகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசியே போற்றி. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு செவ்வாய்க்கிழமை புளி சாதமும், புதன்கிழமை பச்சை நிற உணவு எது வேணா இருக்கலாம். பச்சை நிறம் புதனுக்குரியது. அதில் ஒரு நுட்பமான காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் சயின்ஸ் பதில் சொல்லாது. கொடுங்க, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சாதம் கொடுங்க, நல்லது. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.